இது வந்து தனி வட்டி. தனி வட்டிலேயே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் கேட்டிருக்காங்க. விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு 4% வட்டியில 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. அதை வந்து சஞ்சய் கேட்ட வந்து 2 வருஷத்துக்கு 6%. அவர் வாங்கினது 4%, இவர் 6%. அப்ப 2% கூடுதலா விற்கிறாரு. அதான் 1 வருஷத்துக்கு 2% கூடுதலா விற்கிறாரு. அப்படின்னா 1 வருஷத்துல லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தா 4 வருஷத்துக்கு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி 4 வருஷம் போடக்கூடாது, 1 வருஷம் தான் லாபம் போடணும். 1 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன பாத்தீங்கன்னா நேரடியா நீங்க செய்ய வேண்டியது இந்த 10,000க்கு 1 வருஷத்துக்கு எவ்வளவு வித்தியாசம்? 2% தானே. நிறைய பேர் 4 போட்டிருப்பாங்க. ஏன்னா இது 8 வந்துடும் 2 வருஷத்துக்கு, இது 2 வருஷத்துக்கு வந்து பார்த்தோம் 12 வந்துடும். அப்படின்னா 4 தான் டிஃபரன்ஸ். அப்படி வராது, 1 வருஷம் தான் பார்க்கணும். 1 வருஷத்துக்கு 4னா இது 1 வருஷத்துக்கு 6. அப்ப வித்தியாசம் வந்து 2 தான். 2% ஒரு லாபம். எப்பன்னு பார்த்தோம்னா ஒரே வருஷம் சொன்னதால, 1 வருஷம் சொன்னதால 10,000க்கு 1%னா கடைசியா இருக்கக்கூடிய 2 ஜீரோ போயிடும். அப்போ 100 ரூபாய். 2%னா அப்படியே டபுள் 200 ரூபாய் இருக்கலாம். இவ்வளவுதான். இது பெருசா ஒண்ணும் கிடையாது. இது கொஸ்டின் படிச்சோன்னு ஆன்சர் பண்ணிருக்கலாம். அவருக்கு 2% லாபம். இது எதை பேஸ் பண்ணிருக்கா? தனி வட்டி பேஸ் பண்ணி வந்திருக்கு. மறுபடியும் எல்சிஎம் எஸ்எஃப் பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஓகே, 7-13 இதோடைய மீபேவா மற்றும் மீசிமாவின் விகிதம் காண்க. ஹெச்சிஎஃப் எல்சிஎம் உடைய விகிதம் கேட்டிருக்காங்க. 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 7-13 கொடுத்துருக்காங்க. இது எப்படி அப்ரோச் பண்ணிருக்கணும்னு பாத்தீங்கன்னா 7-13 உடைய ஹெச்சிஎஃப் முதல்ல கண்டுபிடிப்போம். ஹெச்சிஎஃப்னா காமன் டேர்ம்னு அர்த்தம், பொதுவான உறுப்பு. அப்ப 7-13க்கு பொதுவா என்ன இருக்கு? 1 தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. அப்போ ஹெச்சிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கேட்டுக்கிறது ஹெச்சிஎஃப்க்கு எல்சிஎம்க்கு மீபேவாக்கும் எல்சிஎம்க்கு உள்ள வித்தியாசம். ஹெச்சிஎஃப் என்ன வரணும்? எல்சிஎம். அப்ப ஹெச்சிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா 1, அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ வரும். அதானே இந்த 1 வந்துருச்சு. முதல்ல 1 வர மாதிரி தான் இருக்கு, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அது கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அப்படியே போட்டுருக்கலாம். இருந்தாலும் நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா இது காமன் டேர்ம். எல்சிஎம்னா காமன் டேர்ம் மட்டும் தான். ஆனா ஹெச்சிஎஃப் வந்து சாரி ஹெச்சிஎஃப் வந்து காமன் டேர்ம் மட்டும் தான். அதாவது மீபேவா என்பது பொது உறுப்பு, இது மட்டும் தான். சரிங்களா? இது வந்து பொது உறுப்பு மட்டும். ஆனா காமன் இது வந்து பார்த்தோன்னா காமன் டேர்ம் இன்ட்டு மிஸ்ஸிங் டேர்ம். காமன் டேர்ம் இன்ட்டு மிஸ்ஸிங் டேர்ம். அதாவது மீசிமா அப்படின்னா பொது உறுப்பு இன்ட்டு விடுபட்ட உறுப்பு. விடுபட்ட உறுப்புனா 7 அப்படியே போட்டலாம், 13 அப்படியே போடலாம். இது 2 தான் விடுபட்ட உறுப்பு. அப்ப எல்லாம் சேர்த்து மல்டிப்ளை பண்ணா அதுதான் வந்து மீசிமா. அப்ப 2 சேர்த்து 1 × 7 7 தான். 7 × 13 என்ன வருது? 70 + 1 91. 91. இதான் ஆன்சர். நீங்க இதை ஃபுல்லா போட தேவையில்லை, இதை மட்டும் வச்சு கூட போட்டிருக்கலாம். இதை பேஸ் பண்ணி போட்டிருக்கலாம். இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் கேட்டிருக்காங்க. மீசிமா மீபேவை கேட்டிருக்கு. அடுத்து பார்க்கலாம். இதுவும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான். சேம் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக 1 இது கொடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது பெருசா ஒன்றும் கிடையாது, அப்படியே அப்ளை பண்ணலாம். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 2, அப்போ 2 ஸ்கொயர் 4. ஏன்னா இது வந்து x + y × x - y போட்டு போடலாம், உங்க விருப்பம் தான். அப்படி போட அதே ஆன்சர் தான். y ஸ்கொயர் 1 தான் ரேஷியோ. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் 4, y ஸ்கொயர் 1. என்ன ஆகுதுன்னா 4 1 + 3, 4 1 சேர்த்தா 5. அப்போ 3:5 டி தான் இருக்கு. ஏ பாருங்க அப்படியே மாறி இருக்கு. எப்போதும் நான் ரேஷியோ சொல்லும்போது சொல்றதுதான், என்ன ஆன்சர் வந்து அது மாறி ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் எவ்வளவுதான். இது பெருசா போட்டு யோசிக்க தேவையில்லை. நார்மலாக போட்டீங்கன்னா டைம் எடுத்துரும். இது நார்மலாக நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டீங்கன்னா டைம் ஆகிடும். இதை நீங்க அப்படியே அப்ரோச் பண்ணலாம். இதான் நான் சொன்னது. ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா குரல்மதி என்ற பேரு. கிளாஸ் கூட சொல்லியிருந்தேன். குரல்மதி அது மட்டும் அழகான தமிழ் பேர் கொடுத்துறாங்க. ரெயின் கோட் வந்து அப்படி இங்கிலீஷ் தமிழ்ல தங்கிலீஷா கொடுத்துறாங்க சொல்லியிருந்தேன். அதேதான் இந்த புக்ல உள்ள கொஸ்டின் தான் அது. ஆனா குமரன் பதிலாக குரல்மதி என்ற பேர் வந்துருச்சு புக்ல. அது மட்டும் மாத்திருக்காங்க அவங்க, வேற எதுவும் கிடையாது. இதான் நம்ம சொல்லியிருந்தோம். 20% தள்ளுபடினா 25 ரூபாய் மிச்சம். அப்படின்னா 100% எவ்வளவு? நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். 20% 25 ரூபாய்னா 10%
ரூபாய் 12.50. அப்போ 100% அப்படின்னா அப்படியே ஒரு 10ஆல் பிரிக்கலாமா? இது 10ஆல் பிரிக்கனா 1 டிஜிட் போயிடும். அப்போ 125. 120. இதே ஒரு 125 இங்க ஒரு 0 சேர்த்துருக்கணும். இதை வச்சு தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுதான் எல்லாரும் யோசிக்க வச்ச கேள்வி. 0 இருக்கு, 25 இருக்கு. சரிங்களா? எல்லாமே 0 தான் போட்டிருப்பாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? அது என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பூச்சி பண்ணிட்டாங்க. என்ன இருக்குன்னா அவர் வந்து ஒரு புத்திசாலி மனிதன், இன்டெலிஜென்ட் மேன் அப்படின்னா அவர் என்ன பண்றாருன்னா, இந்த கொஸ்டின் படிச்சிருக்கீங்களா? போச்சு. ஒரு புத்திசாலி மனிதன் 3 மூட்டை ஏற்ற போறாரு. ஒரு மூட்டைக்கு 30 மாம்பழம் இருக்கு. அப்புறம் 90 மாம்பழம் இருக்கு அவர்கிட்ட. ஒரு டோல்கேட்லயும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட டாக்ஸா ஒரு மாம்பழம் கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணிருப்பாருன்னா, இது ரொம்ப சிம்பிள். 3 மூட்டை இருக்கு. 3 மூட்டை இருக்கு. ஒவ்வொரு மூட்டையிலையும் 30 மாம்பழம் இருக்கு. மொத்தம் 30 டோல்கேட் கிடக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து 10 டோல்கேட் பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் வந்து 10 டோல்கேட். அப்போ ஒரு டோல்கேட்டுக்கு 3னா அதான் தட் மீன் ஒரு டோல்கேட்டுக்கு ஒரு மூட்டைக்கு 1னா 3 மூட்டைக்கு 3ஆ? ஒரு மூட்டைக்கு 1 தரணும். அப்போ 3 மூட்டைக்கு சேர்த்து ஒரே டோல்கேட்ல அவர் 3 தரணும். அப்ப 10 டோல்கேட்டுக்கு 30 தரணும். அவர் 30 என்ன பண்றாருன்னா ஒரே மூட்டையில இருந்து எடுக்கிறாரு. அவர் தரத ஒரே மூட்டையில கொடுத்துட்டே இருக்காரு. முதல் டோல்கேட் போறாரு 3 எடுக்கிறாரு. 3 வந்து ஒரே மூட்டையில எடுத்து கொடுத்துறாரு. அடுத்த டோல்கேட் போறாரு, அடுத்த ஒரு 3 ஒரே மூட்டை. அடுத்து அப்படியே போறாரு. 10 டோல்கேட் முடிஞ்சதும் 30 மாம்பழம் காலி. அந்த 30 மாம்பழம் அவர் எங்க இருந்து எடுத்திருக்காருன்னா ஒரே மூட்டையில இருந்து எடுத்திருக்காரு. ஒரே மூட்டையில இருந்து எடுத்திருக்காரு. இவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் இப்ப 11ஆவது டோல்கேட் போறாரு. 11ஆவது டோல்கேட் போறாரு. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ப எவ்வளவு பணம் தரணும்னா 2 மாம்பழம் தான் தரணும். ஏன்னா அவர்கிட்ட இப்ப என்ன இருக்கு? 2 மூட்டை தான் இருக்கு. அவர்கிட்ட 2 மூட்டை தான் இருக்கு. அப்ப 2 மூட்டை இருக்குன்னா ஒரு மூட்டைக்கு ஒரு பழம்னா 2 பழம் தரணும். அப்ப என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா 10 டோல்கேட்டா? 10 டோல்கேட்ல 30 காலி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு 15 டோல்கேட். அடுத்து ஒரு 15 மொத்தம் சேர்த்தா 25 டோல்கேட். 15 டோல்கேட். ஒரு டோல்கேட்டுக்கு 2 மாம்பழம்னா 15 டோல்கேட்டுக்கு 30 மாம்பழம். அப்ப இன்னொரு மூட்டையும் காலி. அதே மூட்டையில எடுக்கிறாரு. ஒரே மூட்டையில எடுக்கிறாரு. 3 மூட்டையில ஒண்ணு எடுக்கல. அதுக்கப்புறம் கடைசியா இன்னும் எத்தனை டோல்கேட் இருக்குன்னா 5 டோல்கேட் இருக்கு. ஒரு மூட்டை இருக்கு. அப்போ 5 டோல்கேட் இருக்கும். ஒரு டோல்கேட்டுக்கு ஒரு மாம்பழம். அப்ப 5 கொடுத்துருவாரு. அப்ப 5 போயிடும். மீதி அவர்கிட்ட 25 மாம்பழம் இருக்கும். இப்போ நம்ம ரிலாக்ஸா போட்டாச்சு. அந்த டைம்ல போட்டா எப்படி ஆன்சர் வந்திருக்குன்னா யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, அங்க ஆன்சர் எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து 3 × 30 90 மாம்பழம் இருக்கு. 30 டோல்கேட் இருக்கு. ஒரு டோல்கேட்டுக்கு 3 மாம்பழம். அப்படின்னா 90, அது ஒரு 90 -0 இதான் வரும். இதெல்லாம் வரணும். ஓகேங்களா? இதைதான் அவங்க சூழ்ச்சி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இது போல கொஸ்டின் வரும்போது கொஞ்சம் உஷாராயிடும். இங்க இருந்து கத்துக்கிற பாடம் தான். ஏன்னா ஒரு கொஸ்டின் முக்கியம். ஒரு கொஸ்டின் 10,000 பேர் நம்ம பீட் பண்ணிட்டே இருக்கோம். அது நாட் ஓன்லி மேக்ஸ், எந்த சப்ஜெக்டாலும் சரி வரணும். நிறைய பேர் வந்து மேக்ஸ் வரவும் சரி வராதவும் சரி மேக்ஸை ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணணும். நிறைய பேர் என்னன்னா வரல சொல்றது படிச்சிருவாங்க. அவங்களும் அதிக ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. நல்லா வரும்ன்றவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க போய் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அங்க மாறிடும். ஏன்னா ப்ராக்டிஸ் இருக்காது. அதுதான். ஸோ ப்ராக்டிஸ் யார் பண்றாங்களோ வருது வரல அது வரை விஷயம். ப்ராக்டிஸ் யார் பண்ணணும் அவங்க வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றாங்க. இது இப்படி அங்க வந்துடணும். அப்ப 25 மாம்பழம் மீதி இருக்கு. இந்த 2 கேட்டகரியில போட்டவங்க இந்த மாதிரி ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. 99 புள்ளி வருவாங்க. 9 கூட வருவாங்க. 9% வந்து இதான் ட்ரை பண்ணிருப்பாங்க. 2.1% தான் இப்படி ஆன்சர் யாராவது ஒருத்தங்க 2 பேர் ட்ரை பண்ணியிருந்திருக்கோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது 3D டைமென்ஷன். 3D டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 24 மீட்டர், 18 மீட்டர், 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறை அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ 3 மாறி மாறி வருது. அப்ப அந்த அறை எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா கனச்சவக வழித்தல் இருக்கு. இப்படி இருக்கு அந்த அறை இருக்கு. இதுல மேக்ஸிமம் எப்படி வைக்கலாம் பார்த்தீங்கன்னா கிராஸா தான் வைக்க முடியும். இப்போ இந்த ரூமே இருக்கு. இந்த ரூம்ல அந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டு வச்சாதான் பெரிய லென்த்தா உள்ள ஒரு கம்பியோ உள்ள கயிறை வைக்க முடியும். இப்படி வச்சா அதோட குறைவா வரும். மேல வச்சாலும் அதோட குறைவா தான் வரும். அப்ப அப்படி வைக்கும்போது இப்படிதான் வைக்கணும். இப்படி வச்சாதான் பெரிய கம்பியை வைக்க முடியும். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தோம்னா மூளை விட்டம் டயகனல் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு கியூபாய்டோட கனச்சவகத்துக்கான ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா D-க்கான ஃபார்முலா √, இது L, B, L² D² இப்படி போட்டிருக்கணும். இப்படி போட்டாதான் அதுக்கான ஆன்சர் கிடைச்சிருக்கும். இது வரணும். ட்ரை பண்ணி பாருங்க.
இதுக்கு என்ன பண்ணலாம்? LCM வந்து பாத்தீங்கன்னா 2 numbers ஒரு LCM வந்து பாத்தீங்கன்னா 6 times of their HCF. HCF வந்து பாத்தீங்கன்னா 12 அப்படின்னா ஒரு நம்பர் வந்து 36, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடி சொன்ன அதே நம்பர் தான். ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers. Product of 2 numbers equal to their LCM into their HCF. ஓகேங்களா? Product of 2 numbers. 2 numbers உடைய பெருக்கல் equal to LCM into HCF. ரெண்டு நம்பருடைய பெருக்கல்ல ஒரு நம்பர் வந்து 36, இன்னொரு நம்பர் தெரியாது, அப்ப n. LCM வந்து பாத்தீங்கன்னா HCF மாதிரி 6 மடங்கு. அப்ப HCF வந்து பாத்தீங்கன்னா 12. அப்போ LCM என்ன வரணும்? 6 into 12 பண்ணணும். 72 போடக்கூடாது. 72 போட்டீங்கன்னா மறுபடியும் டைம் எடுக்கும். 6 into 2 12 72 தானே, அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன் மட்டும் டைம் எடுக்கும். இப்படிதான் இருக்கணும் எப்போதும் சரி. மேக்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்க கேன்சல் பண்ணிட்டு கடைசியாக தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ சால்வ் பண்ணீங்கன்னா 1 time இது 3 times, அகைன் 1 time இது 4 times. இப்போ 6 into 4 வந்து பார்த்தீங்கன்னா 20 இதான் கிடைச்சிருக்கும். ஸோ இப்படி தான் ட்ரை பண்ணும். நீங்க மொத்தமா போட்டீங்கன்னா இதே ஒரு ஆன்சர் வரும், பட் பெருசா போடாம இருக்கும். அப்போ இதுவுமே எந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers equal to their LCM into their HCF. இதை பேஸ் பண்ணி இன்னொரு சமம் கேட்டிருந்தாங்க. சேம் இதை வச்சு தான் வந்திருக்கு. இது வந்து ஸ்கூல் புக்ல இந்த மெத்தட் நிறைய இருக்கு. சரிங்களா? ஒரு கொஸ்டின் தாங்க வரும். அதுக்கப்புறம் இது வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 3 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 3 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா வித்தியாசம் ஃபார்முலா இருக்கு. ஸோ அதை நீங்க ஒரு ஃபார்முலா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஃபரன்ஸ் வந்து 3 year equal to 3 into r by 100 whole power 2 into r plus 300 by 100. இதை போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். இன்னொரு மெத்தட் இருக்கு, அது வந்து கால்குலேஷன் வந்து ஆல்ரெடி எடுத்தால் தான் உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆனா இதை விட அதான் ஈஸி. அது கூட்டு வட்டி நம்ம ஸ்டடி பண்ணிட்டு பண்ற மாதிரி இருக்கும். இந்த மெத்தட்ல போட்டா போதும். பி அப்படின்னா அசல் வந்து இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 10,000. பின்னா பிரின்சிபல் 10,000 கொடுத்துருக்காங்க. ஆறுக்கு பதிலாக 15%, ஆக்சுவலி 15% per annum பர்சன்டேஜ் போட்டிருக்கணும். தமிழ்ல கரெக்டாக போட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டிருக்கணும். ஆண்டு வட்டி வீதம் n வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம். n இதை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்ளை பண்ண ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 197. என்ன சில யூடியூப்லாம் பார்த்தா மேக்ஸ் எல்லாம் அவ்வளவு ஈஸியா சொல்றாங்க, ஆன்சர் பட்டு வந்துருது. இதுனா இவ்வளவு லென்த்தியா போகுதுன்னா ரொம்ப சிம்பிள். எந்த யூடியூப் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த 25 கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணி காட்டுங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கமே அவங்க வரமாட்டாங்க. சரிங்களா? முழுக்க முழுக்க அவங்களுக்கு தேவை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வியூஸ் வரணும், அப்படி போகணும். அதுதான் தவிர அது வந்து இப்போ வரக்கூடிய ட்ரெண்டிங்ல எடுக்கணும், எக்ஸாம் கொஸ்டின் ரிப்பீட் ஆகணும், என்னால அவங்களுக்கு சுத்தமா துளி அளவும் கிடையாது. அதனால அவங்கள நம்புறது வந்து எந்த வகையிலையும் வந்து நியாயம் கிடையாது. புரியுதுங்களா? நீங்க ஓனா ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எக்ஸாம் டைம்ல என்ன வருது ஓல்டு கொஸ்டின் பாருங்க. ஓல்டு கொஸ்டின் வச்சு நிறைய அப்ளை பண்ணுங்க. சரி, அதே மாடல்லாம் வந்துட்டே இருக்கும். ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் எப்போதும் கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். அவரை பத்தி கொஸ்டின் வராமலாம் இருக்கவே இருக்காது. பகத்சிங் பத்தி இப்போ கொஸ்டின் வந்துதான் நானே நாத்திகன். அது நிறைய புக் ஷாப்ல அந்த புக்கே விற்குது. நானே நாத்திகன், நான் நாத்திகன் ஏன்னு சொல்லிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாரு. அவர் ஜஸ்டிஃபை பண்ணி RSS அவாய்ட் பண்ணியிருப்பாரு. அது அவருடைய தாத்து. பட் அது புக் இருக்கு. அப்போ இது போல புக்ஸ் ரீட் பண்ணா நிறைய இருக்கும். பட் அது எல்லாமே எங்க புக்ல இதுல வந்திருக்கும். அவருடைய குறிப்புகள்ல அதெல்லாம் இருக்கு. அது மாதிரி கொஸ்டின்லாம் இருக்கு. தவிர்க்க முடியாத கொஸ்டின் உங்களுக்கு எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா நிறைய ஓல்டு கொஸ்டின் ஸ்டடி பண்ணாதான் இந்த ஏரியாவில் இதே மாடல் கொஸ்டின் கேட்டு நீங்களே கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் பாருங்க. இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். 2000 வந்து 6% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கடன் வாங்கியிருக்காரு. ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாவை திரும்ப செலுத்திட்டாரு. அப்படின்னா 2வது வருஷத்துல மட்டும் முழுசா செட்டில் பண்ணணும்னா அவர் எவ்வளவு ரூபாய திரும்ப செலுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ணுவோம். முதல்ல நீங்களே நான் உங்ககிட்டே விட்டுறேன். 2ல எந்த ஆன்சர் வரும் நீங்களே செக் பண்ணுங்க. சரிங்களா? எப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 ரூபாயா ஒரு வருஷத்துக்கு, அதாவது மொத்த முழு தொகை வந்து அசல் வந்து 2000 அப்படின்னா முதல் வருஷத்துக்கு 6%. 1% எவ்வளவு வரணும்? 20 ரூபாயா? 6 வருஷத்துக்கு 6%ன்றது 120 ரூபாய். ஒரு வருஷத்துக்கான வட்டி 120. நல்லா கவனிங்க.
ஒரு வருஷத்துக்கு வட்டி வந்து 6%. 6%னா 2000த்துல 6% நீங்க இப்படியும் கூட போடலாம். 2006 2 0 2 0 கேன்சல். அப்ப 20 × 6 வந்து பார்த்தா 120. இப்படியும் போட்டுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 120 ரூபாய். ரெண்டாவது வருஷத்துக்கு அதே 120 ரூபாய். வட்டி கண்டுபிடிச்சிட்டோம். வட்டி எவ்வளவு பாத்தீங்கன்னா 240 ரூபாய் இருக்கட்டும். இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருஷம் முடிஞ்சதுமே அவர் எவ்வளவு திரும்ப செலுத்துறாரு? 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? அசல்ல மட்டும் 2000 1000 ரூபாய் போச்சா, மீதி 1000 ரூபாய் இருக்கும். மீதி ஒரு 1000 ரூபாய். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ இது கொடுத்துட்டாரு, 1000 ரூபாய் கொடுத்தாகணும். 2 வட்டி இருக்கு இல்லைங்களா? 2 வட்டியில 2 சேர்த்து கொடுக்கணுமா அல்லது சரி இது 120 தான். ஏன் ஒரு வட்டி மட்டும் கொடுக்கணும் சொல்றீங்க? ஏன்? அதாவது இப்ப ஒண்ணு இல்ல, சிம்பிள். இப்போ அவரு திரும்ப செலுத்த வேண்டியது 1120 அல்லது 1240. சரிங்களா? இது ரெண்டும் தான். இது கிடையாது. இல்ல அது வருமா? அது வருமா? சரி, கேட்கிற கேள்வி புரியுதுங்களா? அதாவது 2000க்கு 6% ஒரு வருஷத்துக்கு 120 வட்டி ஓகே தான். ஒரு வருஷம் 120, 2 வருஷம் 120. ஒருவேளை புதுசா 2 வருஷம் முடிவுல அவர் எவ்வளவு தரணும்னு பாத்தீங்கன்னா, அவர் கடன் வாங்கின ஒரு 2000 ரூபாய் பிளஸ் வட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120 240 ரூபாய். ஒரு 2240 ரூபாய் சுத்தமா தந்திருக்கணும். 2240 ரூபாய் 2 வருஷம் முடிவுல தந்திருக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு வருஷம் முடியும் போது அவரு 1000 ரூபாய் தந்துட்டாரு. ஒரு வருஷம் முடியும் போது 1000 ரூபாய் தந்துட்டாரு. இப்போ 1240 தரணுமா அல்லது அதான் ஒரு வருஷம் முடிஞ்சோட தந்துட்டாரு, ஒரு வட்டி வராதுன்னு சொல்றீங்களா? புரியுதுங்களா? அப்படியே பாஸ் செய்யுங்க, ஒன்னும் அவசரம் இல்லை. சரிங்களா? செக் பண்ணுங்க. அடுத்தது இது இன்ட்ரெஸ்டான கொஸ்டின் தான். பட் சிலதெல்லாம் வந்து போயிருக்காங்க, கொஞ்சம் டெப்தா போயிருக்காங்க. அது எல்லாமே ஆன்சர் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க, நீங்களே யோசிங்க. இருங்க, நான் பாஸ் பண்ணிடுறேன் பிரேக்ல கூட. நீங்க சொல்லுங்க. இதுக்கு முடிச்சிடலாம். இருங்க, இது முடிச்சு வந்துடுறேன். சரி, என்ன வரும்னு நினைக்கிறீங்க? 1240 அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க என்ன ஜஸ்டிஃபை பண்றீங்க? கூட்டு வட்டின்னு வச்சுங்களேன். கூட்டு வட்டினா இங்க சொல்லாம சாலிடா வந்து ரெண்டாவது அப்படியே ஆகாது, வட்டி குறையும். ஆனா முதல்ல வட்டி போட்டுருவாங்க இது 2 வருஷத்துக்கு. வேணா அதான் சொல்றேன், ஒண்ணு நம்ம இப்படி ட்ரை பண்ணலாம், அல்லது என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, முதல் வருஷத்துக்கு ஓகே 2000க்கு 6% 120 ஓகே தான், இது பிரச்சனை கிடையாது. ஆனா 2வது வருஷம் வரும்போது அந்த அசல்ல இருந்து அவரு 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. அப்ப மீதி 2வது வருஷத்துக்கு அசல் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் இருக்கும். 1000 ரூபாய் தான் இருக்கும். அதுக்கு மட்டும் நீங்க வட்டி போட்டீங்கன்னு வச்சுங்களேன், 1000 ரூபாய்க்கு வட்டி போட்டீங்கன்னா 60 ரூபாய்னா 2வது ஒரு 1000 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 வட்டி சேர்த்தா ஒரு 180. அப்ப 1180 திரும்ப செலுத்துற மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து இந்த மாதிரி போட்டா 1180, அல்லது நம்ம எப்போதும் இனிஷியலா போடுற மாதிரி போட்டா 1240. சாரி, இது வராது. நான் இதை வந்து நான் எங்க இருக்குன்னு பாருங்க. இது ஏவா பியா இப்படிதான் வந்திருக்கும். ஏவா பியானா வந்திருக்கும். பட் கூட்டு வட்டி மெத்தட்னா டெஃபினட்டா நம்ம பி சொல்லலாம். வட்டி வந்து அந்தந்த இதுக்கு போடுறாங்க அப்படின்னா, ஒரு வருஷம் முடிவுல போடுறாங்க அப்படின்னா, அவர் வந்து மொத்தமா வரும்போது ஒரு வருஷம் தள்ளிட்டாருன்னா எப்படி வந்து பாருங்க. சரி, செக் பண்ணிடலாருங்க. ஓகேங்களா? இப்ப இங்க வருவோம். நம்பர் சீரிஸ் எண்தோட சொன்னீங்களா, அதாவது எண்ணியல் டாபிக் சிலபஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை நான் கன்ஃபார்ம் இங்கே நான் உறுதிப்படுத்திட்டேன். எண்ணியல் டாபிக் சிலபஸ் இல்ல, ஆனா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எண்ணியல்ல சிறப்பு தொடர்கள் வரும். நம்பர் சிஸ்டத்துல ஸ்பெஷல் சீக்வன்ஸ். ஸ்பெஷல் சீக்வன்ஸ்னா எதை பேஸ் பண்ணி வருதுன்னா, நம்ம இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். 1 + 2 + 3 + up to n. இதோட ஃபார்முலா n × n + 1/2. கரெக்ட்டுங்களா? இதோட கூடுதல். அதுக்கப்புறம் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப் டு வந்து பாத்தீங்கன்னா n ஸ்கொயர். n × n + 1 × 2n + 1/6. ஞாபகம் இருக்குங்களா? அதுக்கப்புறம்
1 கியூப் இப்படி வருவோம் 1 கியூப் 2 கியூப் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா n கியூப். இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா n இன்ட்டு n பிளஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஸ்பெஷல் சீக்வன்ஸ், சிறப்பு தொடர். இது எங்க இருக்குன்னா நம்பர் சிஸ்டத்துல 10th புக்ல இருக்கு. அப்ப சிலபஸ்ல சொல்லதுதான். சிலபஸ் உள்ளதான் கேட்பாங்கன்னு கிடையாது, சிலபஸ் தாண்டி நம்ம சொன்ன ஏரியா இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கேட்பாங்க. அப்ப கன்ஃபார்ம் வராத ஏரியான்னு பாத்தீங்கன்னா இது வராது, முக்கோணவியல் ட்ரிகோனோமெட்ரி வராது, மேட்ரிக்ஸ் அணிகள் வராது, இதெல்லாம் வராது. பட் இது வருது, புரியுதுங்களா? அப்போ டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் நம்ம அதை சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வரும்போது இப்போ இங்க எதுக்கு பேஸ் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க, என்னக்கு பதிலாக கேன் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். என்னக்கு பதிலாக கேன் கொடுத்துருக்காங்க, இதை கொடுத்தாச்சு, இது கொடுத்தாச்சு. ஸ்கொயர் நம்பர் இதை கொடுத்தாச்சு. எது கேட்டிருக்காங்க, இதை கேட்டிருக்காங்க. மொதல் ஃபார்முலா இதை கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா இதுக்கு ஸ்கொயர் இருக்கு, ஹோல் ஸ்கொயர் இருக்கு, இது ஸ்கொயர் இல்ல. அப்போ இங்க இருந்து ஸ்கொயர் ரிமூவ் பண்ணா ரூட் இருக்கணும், அதானே? ரூட் இருக்கணும். இங்க இருந்து இதை கண்டுபிடிக்கணும்னா ரூட் எடுக்கணும், இங்க இருந்து நாம இதை கண்டுபிடிச்சா ரூட் எடுக்கணும். அப்ப இதுக்கு நாம ரூட் எடுக்கணும், இதுக்கு நாம ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தா செக் பண்ணுங்க என்ன வருது, 170 270 270 270 into 270. நீங்க ஒன்னு ரூட் எடுக்கலாம் கூட மல்டிப்ளை பண்ணுங்க, 270 into 270 தட் மீன்ஸ் 27 into 27 பண்ணுங்க, இதான் கிடைக்கும். இதுக்கு ரூட் எடுத்தா இது. இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இது நம்ம டீடைலா வந்து அந்த எண்ணில் இருக்கும்போது பார்க்கலாம். நான் திரும்ப சொல்றது அதான், சிலபஸ் மட்டும் படிக்கக்கூடாது, கூடுதலா படிக்கணும். அப்ப சிலபஸ் மட்டும் படிச்சா இது இல்லையே, இது அவுட் ஆஃப் சிலபஸ் ஆச்சு. இப்போ நமக்கு கேஸ் பண்ண முடியாது, பண்ண முடியாது, சரிங்களா? இது அவுட் ஆஃப் சிலபஸ் ஆச்சு. அவுட் ஆஃப் சிலபஸ்னா அவன் கொடுத்துருக்குது, அவன் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா கொஸ்டின் வெளியே இருந்து வரும். ஏஜஸ் இல்லவே இல்லை, ஏஜஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த முறை தான் ஏஜஸ் மிஸ் ஆயிடுச்சு, சரிங்களா? அப்ப இது நம்ம படிச்சதாகணும். 271 பாத்துங்க. இது வந்து 26வது கொஸ்டின். இது 27 இன்னொன்னு இருக்கு, ஆக்சுவலி 25, இது 26, இது 27. இதுவும் நம்பர் சீரிஸ். நம்பர் சீரிஸ்ல ரெண்டாவது கொஸ்டின் வந்துருச்சு. இப்போ நம்பர் சீரிஸ்ல ரெண்டாவது, நம்பர் சிஸ்டம் வேற, நம்பர் சீரிஸ் வேற, எண் தொடர் வேற, எண்ணியல் வேற, சரிங்களா? இது எண்ணியல், எண் தொடர் வந்து முன்னாடி வந்துச்சு, இதுவும் எண் தொடர் இப்போ வந்திருக்கு. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, இது கூட என்ன இருக்கு, ஒன்னு சேர்ந்துருக்கா, பிளஸ் 1, இங்க 2 சேர்ந்துருக்கு, இங்க 4 சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் என்ன சேரணும், அதுல இப்படி சேர்க்கலாமா? கரெக்டா? இல்ல வேற எப்படி சேர்க்கலாம்? பாருங்க, 1 அப்படின்னா 2 பவர் 0 அர்த்தம். 0 1 தானே. அப்போ 2னா 2 பவர் 1 அர்த்தம். அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு நடுவுல 2 பவர் 0 சேர்ந்துருக்கு. அடுத்ததுக்கு வந்து பாருங்க 2 பவர் 1 சேர்ந்துருக்கு. அடுத்து 2 பவர் 2, அடுத்து 2 பவர் 3 சேரணும், அடுத்து 2 பவர் 4, 2 பவர் 5 இப்படி சேரணும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 2 பவர் 0 1, இது ரெண்டு நடுவுல 1 சேர்ந்துருக்கு. அது ரெண்டு நடுவுல 2 சேர்ந்துருக்குன்னா 2 பவர் 1 அர்த்தம். 2 பவர் 1 2 தானே, 2 சேர்ந்துருக்கு. 5 9 இருக்கு, 5 9 இருக்கு. அப்ப 2 பவர் 2 தட் மீன்ஸ் 4 சேர்ந்துருக்கு, 4 சேர்ந்துருக்கு. அப்ப அடுத்தது என்ன வர சேரணும்னு பாத்தீங்கன்னா 8 சேரணும். இந்த மாடல்ல போகுது. அது நம்பர் சீரிஸ்ல எல்லாமே வந்து பிளஸ் மைனஸ் கிடையாது, இப்படி போகுது. அப்ப 8 சேரணும். 8 சேரணும்னா 17, ஓகேங்களா? 9 கூட 8 சேர்த்தா 17 தானே, 17. அதுக்கப்புறம் என்ன சேரணும் பார்த்தோம்னா 16 சேரணும். 16 சேர்ந்தா தானே வருது, 17 கூட 16 சேர்ந்தா 33, கரெக்ட் தான், அங்கதான் போகுது. அப்ப அடுத்தது 2 பவர் 5 32 சேரணும். 2 பவர் 5 32, தட் மீன் இந்த நம்பர்ல இருந்து இங்க வரணும் 32 சேரணும். இப்போ 33 கூட என்ன சேர்ந்தா என்ன வருது, 65. 65. ஓ இந்த சம பொறுத்த அளவுக்கு எக்ஸ் வந்து ஒரு 17, ஒய் வந்துட்டு 60. இப்போ அவங்க கேட்ட கேள்வி எக்ஸ் ஒய்யை சேர்த்து சொல்லுங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஒய்யை சேர்த்து சொல்லுங்கன்னா அப்போ 17 ஒரு 65 சேர்த்தா என்ன கிடைக்குது, 80. புரியுதுங்களா? இப்படியே இருக்கு, எல்லாமே ப்ராக்டிஸ் இருக்கு. கூடவே வந்து டெய்லி 1 by 1 ப்ராக்டிஸ் பண்ண ஈஸி ஆயிடும், ஓகேங்களா? 2 வந்து கால்ஃபர் வந்து ஆகஸ்ட், ஆனா ஆகஸ்ட் தான் சொல்ல விட தேவையில்லை. 1 வந்து 13 வருது எக்ஸாம், நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் 200வது கொஸ்டின் என்ன வருது, ஆல்பா நியூமெரிக் நம்பர் சீரிஸ் சொன்னல, அந்த சீரிஸ்ல இதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்பா நியூமெரிக் சீரிஸ் இதுவும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி கொஸ்டின் வருது.
அதாவது அவங்க எப்படி எழுதுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து அப்படி போட்டுக்கிறேன். இப்படி எழுதிக்கோங்க. சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, ஏவையும் இசட்டையும் சேர்த்து செய்ய சொல்றாங்க. அதானே முதல் ஏ அப்புறம் இசட் அப்படி எழுதுறேன். ஏ இசட் அதுக்கப்புறம் பி ஒய். நீங்க எப்போதும் ரீசனிங்ல இப்படி தான் எழுதணும். நம்பர் இந்த 13 13 தான் முடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ பி ஒய். அடுத்தது டி எக்ஸ். அப்படி போலாமா? டி டபிள்யூ. அதுக்கப்புறம் இ பி. அதுக்கப்புறம் எஃப் யூ டி டி எக்ஸ் எஸ் ஐ ஆர் ஜே கியூ கே பி. அதுக்கப்புறம் நான் இங்கிருந்து வரேன். எல்ஓ எம் என். அதுக்கப்புறம் என்ன பண்ணா அப்படியே ரிவர்ஸ் வரும். அப்படியே ரிவர்ஸ் வரும். ரிவர்ஸ் வரும்போது எம் சாரி ரிவர்ஸ் வரும்போது இது முதல்ல அது செகண்ட். இது முதல்ல இது செகண்ட். ஓகேங்களா? என் எம் ஓ எல் கே பிகே. வேணா தனியாக கூட போடலாம். நான் மொத்தமாக எழுதுறேன். அதுக்கப்புறம் எப்படி நம்ம இன்னும் டைம் சேவ் பண்ணலாம் பார்க்கலாம். பிகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கியூ ஜே ஆர்ஐ எஸ் ஹெச் டி ஜி யூ எஃப் யூஎஃப்ஹெச்சா பி பி டபிள்யூ டி எக்ஸ் சி ஒய் பி இப்படி எழுதிட்டு அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, என்ற வாரம் எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்துக்கு உயிரெழுத்துனா ஏஐஓயு ஏஐஓக்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய எழுத்து. இது லெஃப்ட் அது ரைட்டு. எப்போதும் அதான். எப்போதும் நீங்க எழுதுறப்ப இதான ரைட்டு இதான லெஃப்ட் அப்படிதான் எழுதணும். இப்படி திரும்பி பார்க்க தேவையில்லை. நம்ம ஷீட்ல இப்படிதான் இருக்கு. கொஸ்டின் பேப்பர்ல இது லெஃப்ட் இது ரைட் இது லெஃப்ட். அப்போ ஆங்கில எழுத்துக்கு முன்னாடி ஆங்கில எழுத்துக்கு முன்னாடினா ஏஇஐஓயு ஏ ஏ யூ ஏஇ ஐ ஓ. இதுக்கு முன்னாடி எத்தனை லெட்டர் வருதுன்னு பார்க்க சொல்றாங்க. அப்போ ஏவுக்கு முன்னால இது ஏ இருக்கு. இதுக்கு முன்னால கிடையாது. அதுக்கப்புறம் ஈக்கு முன்னால ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் யூஆ யூக்கு முன்னால ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் ஏஇ ஐஓயு பாருங்க. இதுக்கு முன்னால இல்ல ஓ ஓக்கு முன்னால எல் இருக்கு. அதுக்கப்புறம் ஓ இருக்கு. ஓக்கு முன்னால எம் இருக்கு. அதுக்கப்புறம் ஏஇ ஐஓயு ஐ ஐக்கு முன்னால ஆறு இருக்கு. அதுக்கப்புறம் சி இருக்கு. அதுக்கப்புறம் பி இருக்கு. அதான் ஈக்கு முன்னால. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏஇ ஐஓயு ஏ எங்க கரெக்டா வருது இல்லைங்களா? இப்போ மொத்தம் எத்தனை டிக் பண்ணிருக்கோம்? 9 பண்ணிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 9 பண்ணிருக்கோம். இந்த மாதிரி கொஸ்டின் இப்போ ரிப்பீட் பண்றாங்க. இது மாதிரி நாட் ஓன்லி இப்படி சிம்பிள்ஸும் வர மாதிரி இருக்கு. சிம்பிள்ஸ் தொடர்ந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, இல்ல நம்பர்ஸுக்கு லெஃப்ட் ரைட்ல எவ்வளவு வருது, ஆர்ஐஆர் சொல்லி சொல்றாங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி ஒன்று ஷார்ட்கட் எப்படி பண்ணலாம்னு சொல்லி